துரோகம் கொலைக்குச் சமம். தெரியாமல் கூட துரோகத்தை யாருக்கும் பரிசளித்து விடாதீர்கள். சிலர் துணிந்து வென்று விடுவர், சிலர் துவண்டு முடங்கி விடுவர். தேவை முடிந்ததும் நண்பன் துரோகியாகிறான், தேவை தொடங்கும் போது துரோகி நண்பனாகிறான். இதுதான் உலகம். எவர் தேவைக்கும் நீ பொருளாகாதே. அனைத்து தவறுகளுக்கும் மன்னிப்பு என்பது உண்டு. ஆனால் துரோகங்கள் மறக்கப்பட்டாலும் மன்னிப்பு என்பது என்றுமே இல்லை. இதயமே கொடுப்பினும் முதுகில்தான் குத்துவான் துரோகி. அன்பினால் ஊதி ஊதி ஏமாற்றங்களால் உடைந்து உடைந்து அழுது கொண்டிருக்கிற சின்ன குழந்தை நான். நஞ்சால் உப்பியவர்களின் கள்ள முகங்களை மட்டும் ஒருபோதும் என்னால் உடைக்கவே முடியவில்லை. வாழ்க்கையில் அதிக பாடங்களை நமக்கு சொல்லிக் கொடுப்பவர்கள் துரோகிகள். துரோகிகள் யார் தெரியுமா? துரோகத்தை செய்துவிட்டு அந்த குற்ற உணர்வு சற்றும் இல்லாமல் திரிபவர்கள்தான் மிகச்சிறந்த துரோகிகள். துரோகிகள் பார்க்க நல்லவர்களாகத்தான் தெரிவார்கள். சிரித்துக்கொண்டே நம்மை சிதைத்து விடுவார்கள். நாம் தான் கவனமாக இருக்க வேண்டும். 2.5 மணி நேர படத்துக்கே வில்லன் தேவைப்படும் போது நம் நீண்ட நெடிய வாழ்க்கைக்கு எதிரியும் துரோகியும் அவசியம்தானே? இந்த உலகில் பல பேர் தோல்விக்கு காரணம் அவர்களின் நம்பிக்கைக்கு உரியவர்களால் முதுகில் குத்தப்பட்டதே காரணம். நான் தோல்வியை வெறுப்பவன் இல்லை, துரோகத்தை வெறுப்பவன். சிறிதோ பெரிதோ துரோகம் என்றும் துயரப்படுத்தும். அறிந்தோ மறந்தோ அதற்கு காரணமாகாதே. தவறை மறந்து விடலாம், ஏனென்றால் தெரியாமல் செய்வது. துரோகத்தை மன்னிக்கவே கூடாது, ஏனென்றால் திட்டம் போட்டு செய்வது. துயரம் என்பது உன்னை சிதைக்க வருவதல்ல, உன்னை சுற்றி உள்ள போலி முகங்களின் முகத்திரையை கிழிக்க வருவது. துரோகத்தின் வழி ஒவ்வொரு முறையும் புதிதாக இருக்கிறது. காரணம், துரோகிகள் நன்கு பழக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். எல்லா தவறுகளுக்கும் மன்னிப்பு உண்டு. ஆனால் என்ன செய்தாலும் மன்னிக்க முடியாத ஒரே தவறு நம்பிக்கை துரோகம் மட்டுமே. எவன் உனக்கு உதவி செய்கிறானோ அவனுக்கு மட்டும் ஒருபோதும் துரோகம் செய்யாதே. அந்த பாவத்தை நீ எங்கு போனாலும் கழுவவே முடியாது. விருப்பம் இருந்தால் 1000 வழிகள், விருப்பம் இல்லாவிட்டால் 1000 காரணங்கள். இவைதான் மனிதனின் எண்ணங்கள். நீ எப்படி வாழணும்னு ஆசைப்படுகிறாயோ அப்படியே வாழ். அதை விட்டுவிட்டு யாருக்காகவும் நீ இறங்கி போகாதே. உன்னையும் மாற்றிக்கொள்ளாதே. நிமிர்ந்து நில். உழைப்பு, துக்கம், மகிழ்ச்சி இம்மூன்றையும் மனிதன் அனுபவிக்க பிறந்தவன். இந்த மூன்றுமில்லாத வாழ்வு சரியான வாழ்வாகாது. சந்தோஷம் இருக்கும் இடத்தில் வாழ நினைப்பதை விட நீ இருக்கும் இடத்தில் சந்தோஷத்தை உண்டாக்கு. உன் வாழ்வில் நிறைவு இருக்கும். சின்ன சின்ன மகிழ்ச்சியில் சொர்க்கம் உண்டு. சின்ன சின்னதாய் இருப்பதனாலோ பல பேருக்கு அது தெரியாமல் போவதுண்டு. ஒருத்தருக்கு உண்மையாக இருக்க இன்னொருத்தருக்கு துரோகம் செய்வதை அன்பென்று சொல்லாதீர்கள். பேசி தீர்க்க முடியாத விஷயம் துரோகம் மட்டுமே. நம் முன்னால் சொல்லப்படும் பொய்யும் நமக்கு பின்னால் பேசப்படும் உண்மையும் ஒன்றை மட்டுமே குறிக்கும், துரோகம். எவ்வளவுதான் பாசம் வைத்தாலும் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நாம் 3வது மனிதர்கள்தான். மரணத்தின் வழி சில நொடிகள், சில துரோகிகளின் துரோகத்தின் வழி ஒவ்வொரு நொடியும். நம்பிக்கை துரோகம் என்பது நீ நம்பாத ஒருவரிடம் இருந்து உனக்கு கிடைக்காது. நீ யாரை அதிகமாக நம்பினாயோ அவரிடம் இருந்து மட்டுமே கிடைக்கும். உனக்கு ஒரு முறை துரோகம் செய்தவன் உனக்கு மீண்டும் துரோகம் செய்வான் என்பதில் உறுதியாக இரு. நமக்கென்று எதுவும் கேட்காத போதே இந்த வாழ்க்கை இத்தனை வழிகளை தருகிறது. நமக்கென்று கேட்டிருந்தால் நினைத்து பார்க்க முடியவில்லை. யாரை நம்ம உலகமா நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமோ அவங்க நம்மளை உதாசனப்படுத்தும் போது ஏற்படுகிற வழியை சொல்ல வார்த்தைகளே இல்லை. ஆனால் அந்த வழிதான் இப்போ நம் வாழ்க்கை. நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருப்பது நேரமும் காலமும் மட்டுமல்ல, சில மனிதர்களின் மனமும் தான். நம்பிக்கை துரோகம் என்பது தகுதியற்ற ஒருவரை நம்பியதற்கு கிடைத்த தண்டனை. துரோகம் கத்தியை போன்றது. பிறரை குத்தும் போது சுகமாகத்தான் இருக்கும், ஆனால் தன்னை குத்தும் போதுதான் கொடூரமாக வலிக்கும். நல்லவர்களுடன் பழகினால் ஏமாற்றாமல் இருக்க கற்றுக்கொள்வாய். கெட்டவர்களுடன் பழகினால் ஏமாறாமல் இருக்க கற்றுக்கொள்வாய். இந்த உலகில் யாரையும் நம்பாதே. உன்னிடம் ஒன்று பேசிவிட்டு ஒன்று பேசும் கேவலமான மனிதர்கள் வாழும் உலகம் இது. உரிமை உண்டு என எண்ணினாலும் நமக்கு மரியாதை இல்லை என தெரியும் போது ஒதுங்கி இருப்பதே நல்லது. வாழ்க்கை நேர்மையாக உள்ளவனை அழ வைக்கிறது. நேரத்திற்கு ஏற்ப மாற்றி பேசுபவனை வாழ வைக்கிறது. நீ யாருக்காக எல்லாவற்றையும் இழக்கிறாயோ, நீ யாருக்காக எல்லாவற்றையும் செய்கிறாயோ அவங்க வாழ்க்கையில ஒரு கட்டத்துக்கு மேல உன்னை ஒரு ஆளா கூட மதிப்பதில்லை.
குத்தி கிழிக்கிற முள்ளா இருந்தாலும் சரி, குத்தி காட்டுற மனுஷங்களா இருந்தாலும் சரி, தூக்கி ஓரமா போட்டு விடுங்க. இல்லைனா மறுபடியும் நம்மளைத்தான் காயப்படுத்தும். பணம்தான் உலகம் என்று நினைக்கும் அந்த சிலரிடம் சொல்லுங்கள், பூமியை தவிர வேறெங்கும் பணம் செல்லுபடியாகாது என்பதை. துரோகிகள் யார் தெரியுமா? துரோகத்தை செய்துவிட்டு அந்த குற்ற உணர்வு சற்றும் இல்லாமல் திரிபவர்கள்தான் மிகச்சிறந்த துரோகிகள். எல்லா தவறுகளுக்கும் மன்னிப்பு உண்டு. ஆனால் என்ன செய்தாலும் மன்னிப்பே கிடைக்காத ஒரே தவறு துரோகம். துரோகி ஒன்னும் தூரத்திலே இல்லை, நமக்கு கூடவே தான் இருப்பாங்க. தருணம் வரும்போது தன்னுடைய வேலையை காட்டுவாங்க. பேரை கேட்டால் கூட ஞாபகம் வரக்கூடாது, அந்த அளவுக்கு மறக்க வேண்டும். பாசம் என்று வேஷம் போட்ட சில நம்பிக்கை துரோகிகளை காது குத்தியதற்கான அடையாளமும் மூக்கு குத்தியதற்கான அடையாளமும் தெரிந்து விடுகின்றன. முதுகில் குத்தியதற்கான அடையாளம் தெரிவதில்லை. வெற்றியோ தோல்வியோ எதுவாயினும் கடமையை செய்வோம். நேற்றைய பொழுதும் நிஜமில்லை, நாளைய பொழுதும் நிச்சயமில்லை, இன்றைக்கு மட்டுமே நம் கையில். முதுகில் தட்டி கொடுக்கும் நண்பர்களை விட நண்பர்கள் உருவில் முதுகில் குத்தும் துரோகிகளே அதிகம். நம் உறவுகள்தானே என்று நம்பிக்கை வைக்காதீர்கள். சந்தர்ப்பம் கிடைத்தால் நமக்கு துரோகம் செய்ய எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். சுயநல உலகம் இது. தன்னுடைய தேவைக்காகவும் சூழ்நிலைக்காகவும் எதையும் மாற்ற காத்திருக்கும். உன் தவறுகள் அடுத்தவரின் மீது சுமத்தி நகர்ந்தெல்லலாம் என்று நினைக்காதே. ஏனென்றால் தவறுகள் கூட மன்னிக்கலாம், ஆனால் துரோகம் தண்டிக்க மட்டுமே தகுந்தது. இந்த உலகில் பல பேர் தோல்விக்கு காரணம் அவர்கள் நம்பிக்கை உடையவர்களால் முதுகில் குத்தப்பட்டதே காரணம். நான் தோல்வியை வெறுப்பவன் இல்லை, துரோகத்தை வெறுப்பவன். அனைத்து தவறுகளுக்கும் மன்னிப்பு என்பது உண்டு. ஆனால் துரோகங்கள் மறக்கப்பட்டாலும் மன்னிப்பு என்பது என்றுமே இல்லை. முகங்கள் ஒரு நாளும் மாறுவதில்லை, முகமுடிகள்தான் சில நேரங்களில் கலன்று விழுகின்றன. முன்பின் தெரியாதவர்கள் கூட முதுகில் குத்துவதில்லை, முகமறிந்த உறவுகள்தான் அதிகம் குத்துகிறார்கள். இனி இவன் மீளவே முடியாது என்று எண்ணும் அளவு தோற்றுப்பார். சுற்றி இருப்பவர்களில் தேர்ந்த நடிகர்கள் யார் யார் என்பதை அறியலாம். துரோகம் செய்தவர்களும் தவறு செய்தவர்களும் சாதனை படைத்தவர்கள் போல் வாழ்கின்றனர். பாதிக்கப்பட்ட நாம் தாம் காலம் பதில் சொல்லும், கர்மா பாடம் புகட்டும் என காத்திருக்கின்றோம். கர்மா என்பது நிச்சயமான ஒன்று. நீங்கள் யாருக்கு எதை செய்தாலும் அது இரட்டிப்பாக திரும்ப கிடைக்கும். அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி. அநியாயத்திற்கு 1000 வக்கீல்கள் தேவை, ஆனால் நியாயத்திற்கு கடவுளின் கருணை மட்டும் போதும். பாசமானவனுக்கு மோசம் செய்பவன் தன்னை விட மோசமானவனிடம் நாசமாவான். கர்மா அதிக சக்தி வாய்ந்தது. பிறர் வாழ்வில் நீ அரங்கேற்றிய நாடகங்கள் எல்லாம் உனக்கு நடந்தேறும். நாள் தொலைவில் இல்லை, வாழ்வை ஆரம்பி. சக மனிதனை காயப்படுத்தி இறைவனிடம் வேண்டும் எந்த பிரார்த்தனையும் பலிக்காது. பொருத்தமாக பொய் பேசக்கூடியவர்கள்தான் கடைசி வரை யோகியனாக இருக்க முடியும். சொல்ல மறந்த நன்றிகள், தவறிய வார்த்தைகள், எழுத மறந்த வரிகள், அழுக மறுத்த கண்ணீர், சிரிக்க மறுத்த புன்னகை, கனவை கலைத்த விடியல், ஏற்க மறுத்த காதல், இதுதான் வாழ்வின் வழிகள் வரிகள். நட்பின் துரோகம் கத்தியை போன்றது. நண்பனை குத்தும் போது சுகமாகத்தான் இருக்கும், ஆனால் தன்னை குத்தும் போதுதான் கொடூரமாக வலிக்கும். தாங்கி பிடித்து கொள்வார்கள் என்று நினைத்தவர்களே தள்ளிவிடும்போதுதான் புரிந்து கொண்டேன், இங்கு நம்பிக்கை செத்துப்போய் பல நாட்கள் ஆகிவிட்டது என்று. உன்னை நம்புகிறேன் என்று சொல்கின்ற உறவுக்கு மட்டும் நம்பிக்கை துரோகம் செய்யாதிருங்கள். ஆணோ பெண்ணோ ஒருவரை கையை விட நினைத்தால் கரையிலேயே விட்டு விடுங்கள். நடுக்கடலில் செல்லும் போது பாதியில் விட்டுவிட்டால் நீச்சல் தெரிந்தவன் கூட மூழ்கி மடிந்து விடுவான். நம்பிக்கை வைப்பவர்களை ஏமாற்றுவது சாமர்த்தியம் அல்ல, வஞ்சனை. முயற்சி திருவினையாக்கும்.